என் தங்கப்பிள்ளையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டது என்றால் இன்றிரவே இந்த வாக்கினை என் குழந்தை கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒருவரை நான் முன்கூட்டியே அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் தண்ணீர் கேட்பது போல உன் இல்லத்திற்கு ஒருவர் வரப்போகின்றார். அந்த தண்ணீரை மட்டும் நீ கொடுத்து விட்டாயானால் அதன் பிறகு அவர் உன் இல்லத்திற்குள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்தை தான் செய்துவிட்டு செல்வார். என் குழந்தையே, ஏன் தண்ணீரை கொடுத்தோம் என்று நினைக்கப் போகிறாயா, அல்லது கொடுத்தது நல்லதுதான் என்று நினைக்கப் போகிறாயா என்பது இவர் யார் என்று நான் சொல்வதை பொறுத்து உனக்கு புரிந்துவிடும் அல்லவா? இவர் யார், இவர் எதற்காக நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார் என்பதனை உன் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். நாளை பகல் நேரத்தில் அல்ல, இரவு நேரத்தில் என்பதனை உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வராகி இந்த மாலை நேரத்தில் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று தான் வருகின்றேன். ஒருவேளை அம்மாவின் வார்த்தைகள் மீண்டும் உனக்கு குழப்பத்தை தான் தருகிறது என்றால் என் பிள்ளை, நீ அந்த இடத்தில் சற்று யோசிக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும்படி இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். எல்லா விஷயங்களையுமே நமக்குள் போட்டு நாம் குழப்பிக் கொண்டிருப்பதை விட நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தெய்வம் ஒன்று நம்மோடு இருப்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இன்று உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, விடையில்லாத கேள்விகளும் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில்தான் சாமர்த்தியம் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ புன்னகையோடு கடந்து செல்ல தயாராக இரு. எந்த விஷயத்தையும் தெளிவான மனநிலையோடு நீ எதிர்கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பது உனக்கு எப்பொழுதும் சரியான புரிதலில் இருக்கட்டும். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை, உனக்கு கடவுளே வரமாக கிடைத்தார் என்பதனை நீ உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு ஒரு சில நல்ல உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ காணத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உண்மையாகவே நமக்கு நல்லது செய்கின்ற மனிதர்களை நம்மால் அடையாளம் காண முடிவதில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் சில மனிதர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து போனதை ஒருபோது மறந்து விடாது. என் குழந்தையே, எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடக்கப் போவது கிடையாது. ஏற்ற தாழ்வுகள்தான் இங்கு அனைவருக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறது. இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை ஒருபோதும் நகர்ந்து சென்று விடாது. எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து இருக்கவும் முடியாது. சந்தோஷம் மட்டுமே தொடர்ந்து இருக்கவும் முடியாது. எல்லாமே மாயை விளையாட்டுக்கள், தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அதிசயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுது நீ வந்த வேலையை இங்கு முடிக்கிறாயோ அப்பொழுது இந்த தெய்வத்தோடு நீ கலந்து விடுவாய். அதன் பிறகு எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவில் தோன்றிவிடாது. இந்த உலகில் உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகளை நான் படைத்திருக்கின்றேன். அவற்றோடு அன்பால் இணைந்து வாழ்க்கையின் அனுபவங்களை நீ கற்றுக்கொள். என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்காதே. உனக்குள் இருந்து நான் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். எதுவும் உன் கையில் கிடையாது. அதனால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு நீ தெளிவாகவே இருந்து கொண்டிரு.
என் குழந்தை, எல்லா நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற உன்னுடைய மனப்பக்குவத்தை கண்டு உன் அம்மா நானே சில நேரங்களில் எல்லாமே சிலிர்த்து போயிருக்கின்றேன். என் குழந்தையே, இப்படியாக பல விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்ளும் பொழுது ஒரு சிலர் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருவார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டு உன்னை தொடர்ந்து வருவார்கள். அப்படி வருகின்றவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயங்கள் தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பது என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் எல்லாம் உனக்கு என்ன வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியான புரிதலோடு நான் உனக்கு தருகிறேன் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கும் என்று சொல்லி கண் கலங்காமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கான அத்தனை உண்மைகளையும் தந்து கொண்டே இருப்பேன். நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு யார் வரப்போகிறார்கள், யார் தண்ணீர் கேட்கப் போகிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? அல்லது நான் சொல்லும் முன்னமே நீ தெரிந்து கொண்டாயா? நாளைய இரவு அமாவாசையினுடைய இரவு. நாளை மாலை நேரத்திற்கு பிறகு சரியாக 6:56 பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பித்து விடுகின்றது. பகல் நேரத்தில் வரக்கூடியவர்கள் நாளை இரவு நேரத்திலேயே உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் வரும்பொழுது உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை வைத்துவிடு. தாகத்தோடு வருகின்றவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் நன்றி உணர்வோடு உனக்கு நன்மைகளை செய்வார்கள் அல்லவா? அதைத்தான் நாளை இவர்கள் உன்னுடைய இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் உனக்கு செய்து கொடுக்க வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டால் அது போதும். எல்லா வெற்றிகளையும் உன்னால் ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். மாற்றங்கள் பல, திருப்பங்கள் பல உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் பல, அதே நேரத்தில் நீ அனுபவித்திட்ட சந்தோஷங்களும் பல என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் குழந்தை பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை தர தயாராக இருக்கிறது. அதனால் அத்தனையையும் பெறுவதற்கு என் குழந்தை நீ தெளிவான முயற்சிகளை எப்பொழுதும் உனக்குள் வைத்து கொண்டே இரு. என் நேரமும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே உறுதியாக கொடுக்கட்டும். இனி நான் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் நாளைய தினம் நீ தண்ணீரை வைத்துவிட்டு நீ உறங்கச் செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன்னுடைய முன்னோர்கள் நடத்தி கொடுப்பார்கள். வாழ்க்கை முழுமைக்கும் இப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணி நீ பயந்து போன பல விஷயங்களுக்கு பல நன்மைகளை அவர்கள் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷம் உன்னை வந்து சேரும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். எந்த தருணங்களும் உனக்கு சரியானதாக இருக்கும்படி அம்மா ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் உனக்கான நன்மைகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படியானால் நாளைய இரவு நேரம் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் நாளைய விடியல், அதாவது நாளை மறுநாள் விடியல் நிச்சயமாக உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, அவர்கள் அங்கிருந்து ஒரு சில காரியங்களை செய்து முடிக்க நினைக்கிறார்கள். எப்படி உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை என்று நான் எடுத்துச் சொல்கின்றேனோ, எப்படி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேனோ, அதுபோல உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளும் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று கிடைக்கின்ற இந்த ஒரு நாளை நீ விட்டு விடாதே. அமாவாசை திதி என்பது முன்னோர்களை மட்டுமல்ல, மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள்தான். அதனால் இந்த நாளில் ஒரு பகுதி முன்னோர்களையும் மீதமுள்ள ஒரு பகுதி தெய்வத்தையும் வணங்கி உன்னுடைய விருப்பங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும் என்று எண்ணி கலங்காதே. ஏனென்றால் உன்னை
கலங்க விடுவதற்கு இங்கு யாரும் இல்லை. உன்னை சுற்றி அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். உன்னை சுற்றி அத்தனை தெய்வங்களும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்னாலும் என் குழந்தை மன உறுதியோடும் மன மகிழ்ச்சியோடும் நீ இருந்து விட்டால் போதும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக நீ உணர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் என் பிள்ளை நீ இருக்க பழகி கொண்டால் அது போதும். சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு நான் உறுதியாக கொடுக்க தயாராகிவிட்டேன். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன். இந்த சூழ்நிலையை இழந்து விடாதே. நாளைய தினம் உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் ஒரு சொம்பு நீரை நிச்சயமாக நீ வைக்க வேண்டும். இது அமாவாசையில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்று கேட்டாயானால், என் பிள்ளையே, எல்லா நாட்களிலும் இது போன்று நீ செய்து வருவது நல்லது. உன்னுடைய வீட்டில் தெய்வங்கள் எல்லாம் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அல்லவா? உன் வீட்டில் தெய்வம் வந்து நிலையாக தங்கியிருந்து உனக்கான மகிழ்ச்சியை எடுத்துச் சொல்வார்கள் அல்லவா? தாகத்தோடு வருகின்றவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை விட மிக பெரிய புண்ணியம் இங்கு வேறு எதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழத் தொடங்கிவிட்டாய். எந்த ஒரு உறவையும் அன்பு என்கின்ற கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே. அவர்களுக்கு அது சித்திரவதை போலத்தான் தெரியும். அவர்கள் விருப்பம் போல அவர்கள் உலாவி விட்டு வரட்டும். சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் பொழுது புரியும் உன்னுடைய அன்பின் அருமை. அம்மா திடீரென்று இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தைகள் பலருமே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மனது என்னவோ யாரோ ஒருவரை நினைத்து அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். யாருடைய அன்பையும் நீ அடக்கி வைத்தும் ஒரு கூட்டுக்குள் வைத்தும் வாழ நினைக்காதே. தானாகவே எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வரட்டும். தானாகவே எல்லா விஷயங்களையும் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளட்டும். நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து விட்டால் போதுமல்லவா? இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வழிகள் நிறைந்த வாழ்க்கை. மனப்போராட்டத்தோடு நீ போராடி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதையாவது நீ சாதித்து கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த நேரத்திலும் தளர்ந்து விடாமல், கவலைக்கெல்லாம் ஒரு காரணத்தை வைத்த தெய்வம் மகிழ்ச்சிக்கு பல வழிகளை நிச்சயமாக உனக்காக வைத்திருப்பார் என்பதனை மறந்து விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நின்று விடாதே. எந்த சூழ்நிலையை கண்டும் என் குழந்தை மனம் பதற்றம் அடைந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கட்டும். உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும். எல்லா நேரமும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கவலைகளை எல்லாம் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். இனி நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, சட்டென்று அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்திருந்தாயானால் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதுணையாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும். ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உறுதியாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறும். தெய்வத்தின் அன்பும் அருளும் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதுபோலத்தான் உனக்கும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது தெய்வத்தின் அருளால் என்பதனை
நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.